கைதி 2 திரைப்படத்தில் கமல் விஜய் வெளியான வேற லெவல் அப்டேட்ஸ். கார்த்தி நடிக்கவிருக்கும் கைதி 2 திரைப்படத்தில் கமல் மற்றும் விஜயின் பங்கு இருக்கும் என தகவல்கள் வருகின்றன. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் விக்ரம். கமலின் அதிதீவிர ரசிகரான லோகேஷ் கனகராஜிற்கு தன் நாயகனை இயக்கும் வாய்ப்பு விக்ரம் படத்தின் மூலம் கிடைத்தது. அந்த வாய்ப்பை திறன்பட பயன்படுத்தி பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்தார் லோகேஷ். 2022ஆம் ஆண்டு வெளியான இப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. குறிப்பாக இப்படத்தில் லோகேஷ் கனகராஜ் பயன்படுத்திய LCU டெக்னிக் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. கைதி படத்தில் வந்த கதாபாத்திரங்களை விக்ரம் படத்திலும் கொண்டு வந்து ஒரு யூனிவர்ஸை உருவாக்கியிருந்தார் லோகேஷ். இந்த நிலையில் அவர் விக்ரம் படத்திற்கு பிறகு விஜயை வைத்து லியோ படத்தை இயக்கினார். இப்படத்திலும் லோகேஷ் LCO டெக்னிக்கை பயன்படுத்தியிருந்தார். லியோ கிளைமேக்ஸில் விஜயிடம் கமல் போனில் பேசுவது போல காட்சியை அமைத்திருப்பார் லோகேஷ். அந்த காட்சிக்கு அரங்கமே அதிர்ந்தது. இதைத் தொடர்ந்து லோகேஷ் தற்போது ரஜினியை வைத்து கூலி என்ற திரைப்படத்தை இயக்கி வருகின்றார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தின் இசையமைப்பில் உருவாக்கி வரும் இந்த படம் கண்டிப்பாக LCOவில் இணையாது என லோகேஷ் கனகராஜ் கூறியிருந்தார். எனவே ரஜினியின் கூலி திரைப்படம் தனி கதையாகவே இருக்கும். ஆனால் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை தொடர்ந்து இயக்க இருக்கும் கைதி 2 திரைப்படம் கண்டிப்பாக LCO படமாக இருக்கும் என தகவல்கள் வருகின்றன. லியோ படத்தை தொடர்ந்தே லோகேஷ் கைதி 2 திரைப்படத்தை இயக்குவதாக இருந்தது. ஆனால் திடீரென லோகேஷ் கனகராஜுக்கு ரஜினியை இயக்கும் வாய்ப்பு கிடைக்கவே கூலி படத்தை இயக்க சென்று விட்டார். எனவே கூலி திரைப்படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் கார்த்தியை வைத்து கைதி 2 திரைப்படத்தை இயக்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இந்த படத்தின் படப்பிடிப்பு 2025ஆம் ஆண்டு துவங்கும் என தெரிகின்றது. இந்த நிலையில் கைதி 2 திரைப்படம் LCOவாக இருக்கும் என வந்த தகவலை தொடர்ந்து இந்த படத்தில் கமலும் விஜயும் நடிப்பார்களா என்ற கேள்வி ரசிகர்களிடம் இருந்து வருகின்றது. கைதி 2 திரைப்படம் LCOவில் இணையும் பட்சத்தில் அப்படத்தில் கமல் நடிக்க வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டால் அவர் கண்டிப்பாக நடிப்பாராம். ஆனால் விஜய் தளபதி 69 படத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகி அரசியலில் களமிறங்க உள்ளார். ஆகையால் அவர் கைதி 2 திரைப்படத்தில் எப்படி நடிப்பார் என்ற கேள்வி அனைவரிடமும் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் கைதி 2 திரைப்படத்தில் தேவைப்பட்டால் விஜய் குரல் மட்டும் கொடுப்பாராம். எப்படி லியோ திரைப்படத்தில் கமல் குரல் மட்டும் கொடுத்தாரோ அதே போல கைதி 2 திரைப்படத்தில் விஜய் குரல் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு நடக்கும் பட்சத்தில் அது ரசிகர்களுக்கு செம்ம விருந்தாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.